சஞ்சய் காயின்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் காயின்ஸ் போட்டிருக்கேன். ஈவென்ட்ஸ் காயின்ஸ் போட்டிருக்கேன். 50 பைசா காயின் போட்டிருக்கேன். பாருங்கள், பார்ப்போம். ஒரு 2 ஃபாரின் காயின்ஸ். ஃபஸ்ட் இது பாருங்கள். பார்த்தீங்களா? இது ஒரு பிள்ளை தூக்கிட்டு இருக்குதாப்புல. இதில் பெரிய காயின் இருக்குது, சின்னது இருக்குது. இதையும் பார்த்துருங்க. இது ரெண்டும் சேர்த்து 300 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன். சரியா? 2 காயின் சேர்த்து எடுத்துக்கலாம். இது ராமர் பட்டாபிஷேகம். என்ன, நான் 4 காயின் இதுக்கு முன்னே போட்டோம், அதெல்லாம் போயிடுச்சு. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இது பெரிய காயின். இது வந்து யூஸ்டு காயின் தான். என்ன இது ஒரிஜினலாக காந்தம் பிடிக்குமா, அந்த இது பிடிக்குமா, இந்த அரிசியை பிடிக்குமா, அதை பிடிக்குமா, ஊசி சுத்துமா, அதெல்லாம் கேட்டால் எனக்கு தெரியாது. காயினை இருக்குது, வாங்கிக்கோங்க வேணாம். இது சின்னது. அதில் இது கொஞ்சம் நல்ல கண்டிஷனாக இருக்குது. இது 300 ரூபா, இது 250 ரூபா, இல்லை 200 ரூபா. விலை குறைச்சி வந்துச்சு, அப்படி விலை குறைச்சி கொடுத்தேன். சரியா? வேணா வாங்கிக்கோங்க. சில ஆள் கேட்பாங்க, அது வந்து இந்த ஊசி சுத்துமா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. தெரியுதா? அதெல்லாம் நமக்கு தெரியாது. அது நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஊசி சுற்றுதா சுற்றலையா, அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும், நமக்கு தெரியாது. அடுத்து வந்து ஹைதராபாத் மின்ட்டு. ஹைதராபாத் மின்ட்டு ஸ்டார் மின்ட்டு. ஸ்டார் மின்ட்டுனா தான் அனைவரும் பேருக்கு தெரியும். ஸ்டார் ஸ்கேர் காயினு. இந்திரா காந்தி. ஒரு 130 காயின் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு வித்தியாசம் நான் பார்த்தேன். இந்த மியூல் பார்க்கவங்கள தான் தெரியும். நமக்கு அதை நம்ம பார்க்க கிடையாது. அது நம்ம பார்க்க காணிக்கைப்போம். இது வந்து என்னென்னா, இந்த அச்சு இந்த பக்கம் இப்படி தெரியுது. நான் இது வேறு விலையெல்லாம் இல்லை, இதெல்லாம் இதிலே போட்டுருவேன். இது மாதிரி நிறைய கிடக்கு பாருங்கள். ஒன்று அப்படி இருந்துக்கிட்டா, இன்னொன்று நான் பார்த்தோம்னா, நான் கொஞ்சம் கவனித்து பார்த்தேன். எல்லோரும் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு. இந்த சிங்கம் எல்லாமே ஹைதராபாத் தான். இது இப்படி தான் பார்ப்பாங்க நினைக்கிறேன் அவங்க. இந்த சிங்கம் நான் இதுக்கு மேலே நமக்கு இதுக்கு டைம் இல்லை. இந்த சிங்கங்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. இதில் ஒரே மாதிரி இல்லை. இதை பாருங்கள். இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது, கொஞ்சம் பெரிய சிங்கம் இருக்குது. இது நான் பார்த்தேன். ஒன்று பெருசாக இருக்குது, ஒன்று சிறுசாக இருக்குது. ஒரு வித்தியாசங்கள் இருக்குது சிங்கத்துக்கு. ஆனால் எல்லாம் ஹைதராபாத் மீன் தான். அதெல்லாம் நான் ஒன்றும் கண்டுக்கல. அப்படி அதிலே இது லாட்டில் போடத்தான் அது தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அப்போது ஸ்கேர் தான் அது. நான் பார்த்துக்குங்க. 50 பைசா இந்திரா காந்தி. ஹைதராபாத் மின்ட். ஹெச்எஃப் 25 ரூபா வரணும். யூஎன்சி 75 ரூபா. இதெல்லாம் வாங்கி வைங்க. இது ஸ்கேர் காயின் தான். நம்ம கொடுத்துருக்க 20 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன். 20 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன். வாங்கி வைங்க. ஒரு 10 காயின் வாங்கி வைங்க. ஒரு 4 வருஷத்துக்கு போட்டேன்னா ரேர் ஆகலாம், விலை கூடலாம். 50 பைசா இன்னைக்கு தட்டுப்பாடு தானே, கிடைக்காது. பொதுவாகவே 50 பைசா கிடைக்க மாட்டாங்க.
பாருங்கள் எல்லாம் நல்லா கண்டிஷனாக தான் இருக்கும், க்ளீன் பண்ணல. இது வந்து நம்ம ஒரு 100-150 காயின் வந்தால் தான் நான் வீடியோ போடுவேன். இதுக்கு முன்னாடி ஒரு வட்டம் போட்டிருந்தேன், ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னே. 1-2 வரதை அப்படி அதை வேறு எடுத்து போட்டிருப்பேன். இந்த 4 காயின் 10 காயின்லாம் போட மாட்டேன். ஒரு 100 ஒரு 150 வரும்போது தான் போடுது அது. சரியா? அடுத்து 10 பைசா யூஎன்சி கண்டிஷன் யூஎன்சி தான். ஒரு ஆள் அப்படியே டப்பாக்கில் போட்டு வச்சுக்கணும். நான் இந்த அலுமினிய காயினே நான் எதுவுமே இந்த காயின் நான் பழைய காயினை போடவே மாட்டேன். ஆமாம், புது காயின் யூஎன்சி வந்தால் தான் நான் போடுவேன். இது 49 காயின் இருக்குது. மின்லாம் நீங்கள் பார்த்துக்க, நான் எதையும் பார்க்கல. ஸ்டார் கிடக்கா, பாம்பே கிடக்கா, 89 பார்த்துக்குங்க. 85 இந்த ஒளி வந்து போனில் அடிக்கி, இந்த வெளிச்சம். 89 நான் எதையும் பார்க்கல. 88 எல்லாம் கிடக்கும். இது ஒரு ரொம்ப நாளாக ஒரு ஆள் டப்பாக்கில் போட்டு வச்சுருந்து புதுசு. பார்த்தா தெரியுங்களா, அழுக்குகள் இருக்கும், ஆனால் காயின் புதுசு. அழுக்குன்னா அப்படி பார்க்கல தெரியுதில்ல உங்களுக்கு, பொடிக்கிட்டு இருந்தால் இருக்கலாம். ஆனால் யூஎன்சி காயின் அவர் 10-15 வருஷமாக போட்டு வச்சுருப்பார் நினைக்கிறேன். வேணால் வாங்கிக்கோங்க. மொத்தமாக எடுத்தேன்னா ஒரு காயினுக்கு 15 ரூபா. 5-10 வேணும்னா கொஞ்சம் ரேட்டு கூடும். மொத்தமாக நீங்கள் யார் வாங்குறதுனா வாங்கிக்கோங்க. ஒரு ஆளுக்கு அது காரியத்துக்கு ஆகும். இப்படி தான் நீங்கள் வாங்கி ஒரு குப்பியில் போட்டு வைக்கணும். அது வந்து பிளாஸ்டிக் டப்பாயில் போடக்கூடாது. குப்பிக்குள்ளே போட்டு வச்சு அது எத்தனை வருஷம் கழிஞ்சாலும் அது அப்படியே தான் இருக்கும். இது மாத்திரம் தான் போடணும். இது ஒன்றா வேறு எதுவும் போடக்கூடாது. குப்பிக்குள்ளே போட்டு வச்சா போதும். உடையத குப்பி இருக்குல்ல, இந்த ஹார்லிக்ஸ் குப்பி அதில் போட்டு வைங்க. அடுத்து 5 ரூபா இந்திரா காந்தி நெஹ்ரு. இதில் போட்டிருக்கேன், நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். 50 காயினுக்கு மேலே இருக்கும் நம்மகிட்ட. நான் போடல இது எல்லாத்தையும். இந்திரா காந்தி நெஹ்ரு கிடக்கும், 2 மிக்சியில் தான் கிடக்கு. பின்ன இதெல்லாம் ஹைதராபாத் இதெல்லாம் திரையில அதெல்லாம் அப்படியே ஒன்றா தான் கொடுக்கேன். 35 ரூபா ஒரு காயின். இதை போட்டுக்கிட்டு நம்ம வாட்ஸ்அப்பில் போட்டு தவிக்கடிச்சா இருக்காங்க. என்ன பெரிய காயினாக இருக்குது, என்ன நீங்கள் இப்படி விலை சொல்லுதியே? 35 ரூபாயா? 35 ரூபாய்க்கு 100, 5000, 10,000. ஓ என்னடா இந்த காயினுக்கு இப்படி சொல்லி இருக்கீங்க, என்ன வியாபாரமாக இருக்கீங்கலாம் கேட்காங்க. சரி, நம்ம கொடுக்க 35 ரூபா தான். அப்போ நம்ம எவ்வளோக்கு வாங்கி நம்ம எவ்வளோ கொடுக்கலாம்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த பெரிய 5 ரூபா ஒரு காயினுக்கு 35 ரூபா வந்து ரேட்டு கூடிடுச்சு. நான் இன்னும் கூட்டலை. ரேட்டு வந்து நியாயமாக இது 50 ரூபாய்க்கு விற்கணும் இப்போ உள்ள ரேட்டு. நமக்கு தான் 1-2 வரது அப்படியே எடுத்து போடுறது. நமக்கு டெய்லி வரும். சிலப்போ 10 வந்துடும், 5 வரும், 2 வரும். 60 இருக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எடுத்து போட்டேன், அன்றைக்கி நாள் ஆச்சு. இது 5 ரூபா போட்டு தேவையுள்ளதோ வாங்கிக்கலாம். சரியா? இதில் இருந்தாலும் வாங்கிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சதை. இதை வாங்கி வைங்க. இது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போனால் இதுக்கு ரேட்டு நல்லா கூடும். ஏன்னா இது கிடைக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு 50 பைசாங்கிறதே இப்போ கிடைக்குதில்ல. இப்போ அதுக்காண்ட உங்களுக்கு தெரியுமில்ல, நான் சொல்ல வேண்டாம். சரியா? டேமேஜ் கிமேஜெல்லாம் எதுவுமே இராது. அதெல்லாம் நான் மாற்றி போட்டேன். போடும்போதே இதெல்லாம் க்ளீனாக தான் போட்டேன். துடைச்சா போகிற ஆளுக்கு தான். யார் வேணால் வாங்கிக்கோங்க. வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த பெல் ஐக்கான் அமர்த்துங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனே வரும் வீடியோ. சிலவங்க இது போன மாதம் பார்த்தேன், 2 மாதம் கழிஞ்சு பார்த்தோம்லாம் சொல்லாங்க. லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கை அமைக்கி விடுங்க. உங்களுக்கு உடனே வரும். சரியா? வணக்கம்.